ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் கிளியரா பதில் சொல்றேன். இதை நல்லா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஹ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன, இந்த கம்பெனில நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கிளியரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. எப்படி இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன கம்பெனி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் கம்பெனி. இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த பிசினஸோட கோரே ஹெல்த் சப்ளிமெண்ட் தான். ஓகேங்களா? ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் இதோட பிசினஸே. இதோட முதுகெலும்பே வெஸ்டேஜோட முதுகெலும்பே ஹெல்த் சப்ளிமெண்ட் தான். வெஸ்டேஜ் கம்பெனி ஹெல்த் சப்ளிமெண்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனில நிறைய பொருட்கள் கொண்டு வந்தாங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் பாருங்க, டைரக்ட் செல்லிங்ல இந்த நெட்ஒர்க்ல ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்டை வச்சுதான் பெரும்பாலானோர் பிசினஸ் பண்ணுவாங்க. வேற வெளியே ஒரு சில கம்பெனிஸும் அதே மாதிரி தான். வெஸ்டேஜும் ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் கோரே. இதுக்கு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா இந்த ப்ராடக்ட்லாம் வர வர அதுக்கப்புறம் பேஸ்ட் வந்துச்சு, பிரஷ் வந்துச்சு, சோப்பு வந்துச்சு. அந்த மாதிரி அந்த பொருட்களும் கூட சப்போர்ட்டிவ்கா வந்துச்சு. ஆனா கம்பெனி சொல்றது அவங்களோட கோர். அவங்க யார் ஒருத்தர் ஹெல்த் சப்ளிமெண்ட்டை ப்ரொமோட் பண்றாங்களோ, ஹெல்த் சப்ளிமெண்ட்டை வச்சு பிசினஸ் பண்றாங்களோ, அவங்களோட பிசினஸ்ல மோர் தென் 60%, நல்லா கேட்டுக்கோங்க, மோர் தென் 60% பிவி ஹெல்த் சப்ளிமெண்ட்ல இருந்து வருதோ அவங்க தான் இந்த பிசினஸ லைஃப் டைம் பண்ண முடியும். அவங்க தான் இந்த பிசினஸ்ல டீம் லாங் ரன் கொண்டு போக முடியும். நீங்க சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், குக்கிங் ஆயில் அதெல்லாம் வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க. அதுதான் உங்களோட மேஜர் ப்ராடக்டா இருக்குன்னா நீங்களாம் லைஃப் டைம் ரன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது கம்பெனியே சொல்றாங்க. இது உண்மை. அதுக்காக அதை ப்ரொமோட் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. கம்பெனி இங்க பாருங்க, நீங்க சோப்போ, ஷாம்போ, பேஸ்டோ, பிரஷோ தீந்து போச்சுங்க. திடீர்னு இன்னைக்கு தீந்து போச்சு. அடுத்து 1ஆம் தேதி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 1ஆம் தேதி வரைக்கும் உடனே நாளைக்கே போய் அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிற கடையில இப்போதைக்கு வாங்கிக்கலாம், 1ஆம் தேதி வாங்கிக்கலாம், அடுத்த பர்ச்சேஸ்ல வாங்கிக்கலாம் தான் நினைச்சு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. அதே ஹெல்த் சப்ளிமெண்ட், ஸ்பைருலினாவோ, நோனியோ, இல்ல குக்கும்பர் ஜெல்லோ, அது இதுன்னு ஏதாவது வெஸ்டேஜோட அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க. புரோட்டீன் பவுடர் அது இதுன்னு எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஆம்லா, அந்த மாதிரி ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கன்சியூம் பண்றாங்க. திடீர்னு தீந்துருச்சு பொருள், திடீர்னு காலி ஆயிருச்சு. அடுத்த நாளே ஓடுவாங்க. இல்ல மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு, நீ பாருங்க நான் வெஸ்டேஜ் ஸ்பைருலினான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு பதிலா இதே மாதிரி வேற ஸ்பைருலினா வேற ஏதாவது கடையில இருந்தா கொடுங்க, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்றேன்னு கேட்பாங்களா? நான் இது சாப்பிட்றேன், இந்த பிராண்ட் சாப்பிட்றேன், எனக்கு இதுதான் வேணும்னு வெஸ்டேஜுக்கு தான் திரும்ப ஓடி வருவாங்க. பக்கத்துல இருந்த கடையில ஓடி வருவாங்க. பேஸ்ட் தீர்ந்து போச்சுன்னு பேஸ்ட்டுக்காக வெஸ்டேஜ் ஓடி வர மாட்டாங்க. என்னதான் குவாலிட்டியா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் லைக் தட், இப்போதைக்கு நம்ம பக்கத்துல இருக்க கடையில வாங்கிக்கலாம்னு வாங்குவாங்க. இது இயல்பு. ஓகேங்களா? இந்த இந்த இது பாருங்க, வெஸ்டேஜ் ஹெல்த் கனெக்டஸ் ஆல். வெஸ்டேஜோட ஸ்லோகனே ஹெல்த் கனெக்டஸ் ஆல். ஹெல்த் மூலியமா தான் வெஸ்டேஜை நம்ம கனெக்ட் பண்றோம். ஹெல்த்தை வச்சு தான் பிசினஸே பண்ணணும். ஓகேங்களா? இந்த 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 மளிகை ஜாமான் இதெல்லாம் அவங்களோட டார்கெட்டே கிடையாது. அதெல்லாம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வராது அப்படின்னு கம்பெனியும் சொல்லல, வரும்னு கம்பெனி சொல்லல. அதெல்லாம் அவங்களோட டார்கெட்லயே இல்ல. அதெல்லாம் அவங்க லிஸ்ட்லயே இல்ல. சரி, வந்தா நல்லா இருக்குமே நினைப்பீங்க. அது ஆட் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த மளிகை ஜாமானு, இந்த மாதிரி அரிசி அரிசி மூட்டையெல்லாம் பாருங்க, 1000 ரூபா தான் ஒரு மூட்டை. 25 கிலோ. அது இடத்த கன்சியூம் பண்ணும், வெயிட்டும் அதிகம். அதை நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒண்ணு. அதே மாதிரி இது மல்லிகைத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மி. 3 மாசம் 4 மாசம் தான். அதை டெல்லியில இருந்து இங்க ஸ்டோர் ஆகி அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்குள்ளயும் எக்ஸ்பைரி ஆயிரும். ஓகேங்களா? மினிமம் 1 இயர் 2 இயர்ஸ்னு எக்ஸ்பைரி டேட் இருந்தா தான் நம்மளால இங்க பிசினஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சு தான் பிசினஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதனால இங்க என்ன இருக்குதோ அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்ண முடியும். அந்த பொருளை தான் நம்ம வாங்க முடியும். இதுல இல்லாத பொருளை வெளியே வாங்கிக்க போறோம். இந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ்ல ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் கோர். ஹெல்த் சப்ளிமெண்ட் அதெல்லாம் 30 ரூபாய்க்கு ஒரு பிவி கிடைக்கும். மத்த எல்லா கேட்டகரியுமே, இப்ப நீங்கலாம் அந்த அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, குக்கிங் கேட்டகரியில, ஹெல்த் கேர், ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில குக்கிங் ஆயில், டீ தூள், காஃபி தூள், இந்த இந்த அதுக்கப்புறம் அந்த டாய்லெட் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, ஃப்ளோர் கிளீன் பண்றது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா விலைவாசி முன்ன பின்ன போய்கிட்டே இருக்குங்க. இது விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இது என்ன சொல்றதுன்னா, அந்த மூலப்பொருட்கள் விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது சந்தை முன்ன பின்ன போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணவும் முடியாது. இதோட விலை நாளைக்கு ஏறும் இறங்கும். ஆனா வெஸ்டேஜோடது கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? இதெல்லாமே சைடு ப்ராடக்ட் தான். இதுக்கு சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட் தான். இது வாங்குறவங்க அது கூட சேர்த்து இதுவும் வாங்கிக்கலாம். அப்படிதான். மேஜர் ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் கம்பெனியோட டார்கெட். அதை ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாம் உள்வாங்கிக்கோங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட்டை
யூஸ் பண்ணுங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட்ட ப்ரமோட் பண்ணுங்க. சீரியஸா எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.